நிலை மின்சாரம் உருவாக காரணம் என்ன? 2 மின்கடத்தா பொருட்களின் உராய்வால் இது உருவாகுது. பென்சீன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெட்ரோலியம் ஈத்தர். லாபம் இதற்கான வெகுமதி. அமைப்புக்கான வெகுமதி தான் லாபம். சமநோக்கு வளைகோட்டின் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹிக்ஸ் அண்ட் ஆலன். 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது? இந்த குழு ஜி.வி.கே. ராவ் குழு. நுகர்வோர் எச்சம், அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் மார்ஷல். காந்தி பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜே.சி. குமரப்பா. பூச்சிக்கொல்லி தயாரிக்க பயன்படும் ரசாயனம் பென்சீன். போபால் வாயு வெடிப்பு ஏற்பட்ட ஆண்டு 1984. காலர் வாயு என்பது பியூட்டேன் மற்றும் புரோபேன். நிலக்கரியில் கலந்துள்ள எந்த பொருளினால் வெப்பநிலை அதிகரித்து தானாக எரியும் நிலைக்கு கொண்டு செல்கிறது? பைரேட்ஸ். டோடோலித் சாஜிட்டா எதை அறிய பயன்படுகிறது? மீனின் வயது மற்றும் வளர்ச்சி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருடம் முதல் தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளது? 1974 முதல் நடைமுறையில் உள்ளது. வெப்ப ஓட்ட விகிதம் அலகு ஜூல். தமிழ்நாட்டில் அதிகமாக பிடிக்கப்படும் மீனின் வகை எது? சூடை வகை மீன். வாயு கொள்கலனில் மஞ்சள் நிற வண்ணம் பூசப்பட்டிருப்பது எதனை குறிக்கிறது? குளோரினை குறிக்கிறது. குயிக் சில்வர் என அழைக்கப்படுவது பாதரச அமிலம். வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 எந்த பிரிவு வேட்டையாடுவதை தடை செய்கிறது? பிரிவு 9. சங்குப்பிடிப்பு முஸ்லிம் ஆட்சியாளர்களிடமிருந்து யாருக்கு சென்றது? போர்த்துகீசியம். முஸ்லிம் கிட்ட இருந்து போர்த்துகீசியர்கள்கிட்ட சென்றிருக்கு. மெட்ராஸ் மாநிலம் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? பராலியா. புரதம் எத்தனை அமினோ அமிலங்களை கொண்டது? 20. நல்ல மீன் தரத்தின் குறியீடு கே மதிப்பு. வணிக கப்பல் போக்குவரத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. நிதிநிலை அறிக்கை என்பது அடுத்த நிதியாண்டின் எதிர்பார்க்கிற வரவு செலவு அறிக்கை. ரகுவம்சா என்ற படைப்பில் ஒரு நல்ல முத்து பற்றி யார் விவரித்துள்ளார்? காளிதாஸ். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 நடைமுறைக்கு வந்த நாள் 12 அக்டோபர் 2005. நீரின் சுய வெப்பநிலை, அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 4.2 ஜூல். சூடான சிவந்த பழுப்பு இரும்பு மீது தண்ணீர் படும்போது அதிலிருந்து வெளிப்படும் வாயு என்ன? ஹைட்ரஜன் வாயு வெளிப்படுது. செயற்கை ரப்பர் தொழிற்சாலையில் எந்த ரசாயனம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது? பியூட்ராதையீன். எந்த கெமிக்கல் தண்ணீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படும்? வெள்ளை பாஸ்பரஸ்.